ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோவா போய் என்ஜாய் பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோவா வீடியோ பார்ட் 1 என்ன அப்படின்னா, நாங்கள் கோவா கிளம்பி போன அந்த ட்ராவலிங் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். போகலாமா வீடியோக்குள்ளே? கோவா கிளம்பி இப்போ போகணுங்க. நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ சொர்ணூர் ஜங்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த ட்ரெயினை தேடி பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்தோம். இப்போ வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. சாப்பிட்ற வீடியோ எடுக்க முடியல, சாப்பிட்ற ஆர்வத்தில் இருந்தங்காட்டிக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ சொர்ணூர் ட்ரெயின் கிளம்பி அப்படியே போய் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கு. இந்த கோவா ட்ரிப்பு உண்மையிலுமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் சவுத் கோவா போயிருந்தோம். இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்கும். இந்த ஜேர்னி நல்லா இருந்துச்சு. போகும்போது வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் சொர்ணூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஒரு 10-10:30 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சுங்க கோயம்புத்தூருக்கு. நாங்கள் ஒரு 12:30க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் சொர்ணூர் ஜங்ஷனுக்கு. இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக இடம் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு மணி 12:30 ½ hour ஆகிடுச்சு வந்து. அதனால் சாப்பிட்ற இடத்த தேடிக்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு கல் கடையை வேறு பார்த்தோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற இடத்த தேடிக்கிட்டு இருந்தோம். சரி, எப்படியும் வந்துட்டு சொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம இப்போ கோவா ட்ரெயின் ஏறணுன்னா அது ஒரு 4:30 என்னமோ கோவா ட்ரெயின் வந்து வரப்போகுது. அதனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம். அவங்க வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ரிவர் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சரி ரிவர் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கேரளா வந்து ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. சொர்ணூரில் இறங்கி இந்த ரிவருக்கு போகும்போது இந்த ரிவரில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய நேச்சர் எல்லாமே அழகாக இருந்தது. அங்கே நம்ம கூட வந்த பையன் ஒருத்தன் தண்ணியில் இறங்கி ஆழம் பார்க்குறேன்னு இறங்கிட்டான். பாத்ரா முதல்ல வளர்ந்துருதான். அவ்வளோதான், இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hour இருந்துச்சு. அந்த கேப்பில் போய் சாப்பிட்டு இப்போ திரும்ப நாங்கள் வந்துட்டு 4 மணிக்கு சொர்ணூருக்கு திரும்ப ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். கோவா ட்ரெயின் ஏறணும். இதுதான் நாங்கள் போகக்கூடிய கோவா ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்துருச்சு. கோவா ஜேர்னி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியெல்லாம் அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஃபைனலி நாங்கள் கோவா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், கோவா வந்துட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்துட்டு கோனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ரீச் ஆகிருக்கோம். இது வந்து சவுத் கோவாவில் இருக்குது. இங்கே வந்து பொலைலம் பீச் அப்படிங்கிற ஒரு பீச்சுக்கு தான் நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். வந்து இறங்கினதுமே ஊரே ஒரே மயானை காட்சி அளிக்குதுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இறங்கினது வந்து விடிய காத்தால 4:30க்கு மேலே தான். எல்லாம் பார்ட்டிலாம் நைட் டைம் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டானுங்க போல். நாங்கள் மட்டும்தான் ரோட்டில் அப்படியே நிறைய நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். போகிற வழியும் நல்லா பயங்கரமாக த்ரில்லிங்காகவே இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு புலிக்குட்டி. போகிற வழியில் 2 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க நடக்க வச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பொலைலம் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ரூம் கிடைக்கல. ரூமை தேடிக்கிட்டு இருந்தோம். நாங்களும் ஒவ்வொரு பக்கமாக போய் ஒவ்வொரு ரூமாக தேடி அலைஞ்சு பார்த்தோம். ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணார் எங்களை. இந்த மாதிரி ரூம்ஸ் வேணுமா அப்படின்ட்டு. அவர் கூட சேர்ந்து தான் நாங்கள் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்த்தோம். ஆனால் எதுவுமே பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை.
ஆனால் எங்கள் கூட வந்த ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருந்தாரு. அவர் எப்படியோ மீட் பண்ணி ஒரு பீச் ஃபேஸிங்லேயே ஒரு நல்ல ரூமாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபைனலி அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் அந்த ரூம் ரீச் ஆகும்போது ஒரு விடிஞ்சிருச்சுங்க. ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரூம் ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ரூம் தான். 4 பேர் இருக்கோம், எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்தாங்க. உள்ள ஏசி எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. 2000 ருபீஸ் சார்ஜு, அதுக்கு ஓகே, நல்லா ரூமுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பீச் ஃபேஸிங் லிமிட் ரூம் கிடைக்கிறதுங்கிறது அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவே எங்களுக்கு அமைஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அங்கேயே வந்து சின்னதாக ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அப்புறம் உள்ள ஆல்கஹால் சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு காலையில் வந்து ஒரு 6:30 அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.